இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமைதி உங்களை நிலைத்திருக்கட்டும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம் அனைவருக்கும் இயேசுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை என்பது அமைதி. சீடர்களின் இதயத்தில் இருந்த கலக்கத்தைப் போல நமது குடும்பங்களிலும் பல கவலைகள், உடல் நோய் பற்றிய பிரச்சனைகள், செல்வம் பற்றிய கவலைகள், பொருளாதாரம் பற்றிய கவலைகள், உடைந்த உறவுகளால் ஏற்பட்ட இன்னல்கள், எதிர்காலத்தை பற்றிய பயம் என்று பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுபோன்ற சூழலில் இயேசு நம்மிடம் என்ன கூறுகிறார்? கணவர்களே, மனைவியரே, அப்பாக்களே, அம்மாக்களே, மகனே, மகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும், பயப்படாதீர்கள். நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். இயேசு கொடுக்கும் அமைதி என்பது பணத்தின் வழியாகவோ சுகபோக வாழ்வு வழியாகவோ நமக்கு கிடைப்பதல்ல. மாறாக எந்த சூழல் வந்தாலும் அதில் துணிந்து நிற்கும் அளவிற்கு அவர் நமக்கு முடிவில்லா அமைதியை கொடுப்பார். பொதுவாக நமது குடும்பங்களிலே நாம் அமைதிக்காக இயங்குகிறோம். நாம் எதிர்பார்ப்பது என்ன? பொதுவாக நமது குடும்பத்தில் புரிதல் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆக உண்மை அமைதி என்பது எப்போது ஏற்படுகிறது என்றால், இயேசுவை நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்கின்ற பொழுது, இயேசுவை நம்முடைய இல்லத்திற்கு அழைக்கின்ற பொழுது நம்முடைய இதயமும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக இது ஜெபத்தால் மட்டுமே கூடியது அல்ல, ஜெபத்தால் மட்டுமே நிகழாது. ஆனால் நமது வார்த்தை, நமது முடிவுகள், நாம் பிரச்சனைகளை கையாளும் விதம், இவைகள் அனைத்தும் இணைந்துதான் அமைதியை கொண்டு வரும். சிந்தித்து பார்ப்போம். அமைதி நம்முடைய குடும்பத்தில் நிலவ வேண்டுமென்றால் நாம் முதலில் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்த வேண்டும். அதற்கு இயேசுனுடைய உடனிருப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆக ஆண்டவர் சொன்னது போன்று, தூய ஆவியானவர் உங்களில் இறங்கி வருவார், உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னது போன்று, அந்த தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறங்கி நமக்கு துணை நிற்க வரவேண்டி இந்த நாளை ஒப்புக்கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.